Hello guys, இன்னைக்கு நம்ம கிட்ட விவோவோட Vivo Y21 ஃபோன் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4GB RAM 64GB ரோம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல, Vivo Y21 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, இங்கே IPL ஸ்பான்சராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 8mm ட்ரெண்டி ஸ்லிம் டிசைன், அப்புறம் 5000 mAh பேட்டரி ப்ளஸ் 18W சார்ஜர், ஒரு 4GB ப்ளஸ் 1GB எக்ஸ்டெண்டட் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் க்ளோ. ஸோ நம்மக்கிட்ட இருக்க வேரியண்ட் வந்து 4+64, இதான் வந்து பேஸ் வேரியண்ட். அப்புறம் இதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வந்து 0.86, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.94. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து கேஸ், பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் சிம் இன்ஜெக்டர் டூல் தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து சிம் இன்ஜெக்டர் டூல் இல்லை, கீழே தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருச்சு. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வந்து இருக்குது. சரி, இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 18W சார்ஜர், 9V 2A. அப்புறம் இங்கே வந்து டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிம் இன்ஜெக்டர் டூல் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஃபோனோட சீலை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ வாவ், இதோட பேட்டர்ன் பாருங்கள், செமையாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான சூப்பரான டைமண்ட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் கிளாசி ஃபினிஷில் செஞ்சிருந்தாலுமே இந்த கலர் பெருசாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பஞ்சஸ் வந்து அட்ராக்ட் பண்ணல. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவான பாயிண்ட் தான். அப்புறம் கேமரா மாடியூலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா டூயல் கேமரா தான் வந்து இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விவோட பிராண்டிங் வந்து இருக்குது. இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா அதோட திக்னஸ் தான். வெறும் 8mm தான், செம ஸ்லிம்மாக இருக்குது இந்த ஃபோன். அப்புறம் வெயிட்டுன்னு வரையில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வந்து வெறும் 182 கிராம்ஸ், அதனால் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பெடடாக கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த கலர் அப்புறம் ப்ளூ கலர். ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக சொல்ல போனால் அதோட டிசைன் வந்து வேறு லெவலில் வியூ பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த டிசைனுக்கு நம்ம வந்து 10/10 வந்து கொடுத்துடலாம். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டியூ ட்ராப் நாட்ச் தான் இருக்குது. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதோட சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.51 இன்ச். இதில் வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் HD+ தான் இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து 60 Hz தான் வந்து இருக்கும். அப்புறம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளேயோட கலர் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஆனால் அதோட கலர் டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக சொல்ல போனால்
இந்த செக்மெண்ட்டில் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான டிஸ்பிளே தான். ஏன்னா இவங்க வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் HD+ பதில் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்து ப்ராசஸர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ண அதரப்பழைய மீடியாடெக் ஹீலியோ P35 சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா 2018 வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணாங்க. மீடியாடெக்கே இந்த சிப்செட்டை மறந்துருப்பாங்க. ஆனால் விவோ பார்த்தீங்கன்னா இன்னுமே இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபோனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் சுத்தமாக எதிர்பார்க்கவே முடியாது. மேபி நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தால் உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதும். கேமிங்க்கோ இல்லை ஹெவி யூசேஜுக்கோ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. அப்புறம் ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 4 GB ரேம் வந்து தராங்க. அப்புறம் விவோட எக்ஸ்டர்னல் ரேம் ஃபீச்சருமே இந்த ஃபோனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் 1 GB ரேம் நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் ரேமாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் டோட்டல் ரேம் பார்த்தீங்கன்னா 5 GB வரைக்கும் வரும். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி இருக்குது. ஸோ அதனால் பேட்டரிக்கு இந்த ஃபோன் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. அதனால் பேட்டரி நல்லா தாங்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP, அப்புறம் 2 MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராலாம் பெருசாக இருக்காது, ஏதோ ஓகேவாக இருக்கும். சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அப்புறம் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேனோராமா இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ, டைம் லேப்ஸ், ப்ரோ, டாக்குமெண்ட் ஸ்கேனர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 1080p வரைக்கும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து Android 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் விவோவோட ஓன் ஃபன்டச் OSல தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபன்டச் OS பற்றி நிறையா பேசியாச்சு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம். அதனால் இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் மட்டும் இதில் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். ஸோ சாஃப்ட்வேர் வெர்ஷன் சொன்ன மாதிரியே இது பார்த்தீங்கன்னா Android 11 தான் வந்து இருக்குது. ஃபன்டச் OSோட வெர்ஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபன்டச் OSோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11.1 தான் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ அந்த ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த 64 GB பார்த்தீங்கன்னா 17.77 GB வந்து யூஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000. அப்புறம் 128 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,500. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட ரெண்டு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அதோட டிசைன் தான். ஸோ அதோட டிசைன் ரொம்ப யூனிக்காக வேறு லெவலில் இருக்குது. ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அதோட பேட்டரி தான். ஸோ அதில் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக பத்தாது. ஸோ வேறு ஃபோன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். வேறு நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகும். என்ன இந்த ஃபோனில் வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கலாம். P35 பதில் அட்லீஸ்ட் G80 கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபோன் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள்.